நடத்தப்பட்டு பத்மு தீவிலே இருந்தான். கிபி 84. அப்பொழுது தெய்வீக தரிசனங்களை யோவான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டான். அந்த தீவிலே தனிமையிலே அவன் இருந்தபோது திடீரென ஒரு தரிசனத்திலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கிறான். அவருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராக அந்த தேவகுமாரன் அவனுக்கு காட்சியளிக்கிறார். அப்பொழுது அவன் பிரமிப்போடு அதை பார்த்ததாகவும் அந்த பார்த்த அந்த திசையிலிருந்து தேவன் அவனோடு சில காரியங்களை பேசினதாகவும் முதல் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். அந்த முதல் அதிகாரம் முடியும் போது, என் வலது கரத்திலே நீ கண்ட அந்த 7 நட்சத்திரங்கள் 7 தேவனுடைய சபைகளின் ஊழியக்காரர்கள் என்றும், அந்த 7 குத்துவிளக்குகள் 7 சபைகள் என்றும் அவனோடு கூட அதை விளக்கி பேசுவதை நாம் படிக்கிறோம். இந்த 7 சபைகளிலே ஒரு சபையை குறித்து தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த சபையிலே சொல்லப்பட்டிருக்கிற இவைகள் ஆவியானவரால் சபைக்கு சொல்லுகிறது என்று கடைசியிலே அந்த வசனம், அந்த அதிகாரம் முடியும் போது இப்படி எழுதி, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இப்படி வருகிறதை இந்த பகுதியிலே நம்ம படிக்கிறோம். அதில் 7 சபைகள் இருக்கிறதை 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். முதல் சபை எபேசு சபை, அதை போல 8வது வசனத்திலே சிமிர்னா சபை, 12ஆம் வசனத்திலே பெர்கமு சபை, 18ஆம் வசனத்திலே தியத்தீரா சபை, 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சர்தை சபை, 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பிலதெல்பியா சபை, அதை போல 14வது வசனத்திலே லவோதிக்கேயா சபை. இந்த 7 சபை காரியங்களை குறித்து நாம் 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே படிக்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சபைக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிற இந்த காரியங்களிலே, இந்த 7 சபையிலே இன்றைக்கு நாம் ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சபையினுடைய பேர் 18வது வசனம் முதல் அந்த 18வது வசனத்தில் போட்டிருக்கு. தியத்தீரா சபையினுடைய காரியங்களை இன்றைக்கு உங்களோடு ஆவியானவர் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆவலோடு நீங்கள் காத்திருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வித்தியாசமாய் தன்னை வெளிப்படுத்துவதை இந்த பகுதியிலே நம்ம படிக்கிறோம். தியத்தீரா சபை என்பது இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கிறது, தியத்தீரா. ஆனால் பேர் தான் வேற பேரா இருக்கு. அதுக்கு இன்றைய நாளிலே இந்த பட்டணத்தில் உள்ள சபைக்கு என்ன பேர்னா அக்கிசார் என்பது. இன்றைக்கும் இந்த பட்டணம் துருக்கியில் இருக்கு. அக்கிசார் என்ற பேரில் இன்றைக்கு இது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். வாசனை நம்ம ஊருக்கு அது பொருந்தும். நம்ம ஊர் இதில் ஸ்பெஷலானது, சந்தனத்தில் ஸ்பெஷலானது மாதிரி அந்த ஊரில் தியத்தீரா சபைக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே வாசனை வீசக்கூடியது. இந்த பட்டணத்தில் சாய தொழில் அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து வருகிறது. சாய தொழில் திருப்பூர் போட்டோம்னா அந்த மாதிரி சில ஊர்களில் போனோம்னா அந்த நூலுக்கு சாயம் பூசுறது, அந்த தொழிலெலாம் செய்கிறாங்க பாருங்க நம்ம நாட்டில். அதே போல் தியத்தீரா பட்டணம் முழுவதும் சாய தொழில் பேர் பெற்ற பட்டணம் அது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். பிலிப்பு பட்டணத்திலே முதலாக பவுலின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் லீதியாள் இருக்கிறாள் அல்லவா, லீதியாள். அவள் எந்த ஊரை சேர்ந்தவள்? தியத்தீரா ஊரை சேர்ந்தவள் என்று 16-14 நம்ம படிக்கிறோம். இந்த ஊர்க்காரி தான் அந்த அம்மா லீதியாள். அவள் ரத்தாம்பரம் விற்று வந்த ஒரு பெரிய பணக்காரி. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவள் மூலமாய் அந்த பகுதியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை நாம் படிக்கிறோம். பெர்கமு பட்டணத்திலிருந்து சர்தைக்கு போகிற வழியில் இடையில இருக்குது இந்த ஊர். பெர்கமுலேருந்து சர்தைக்கு போனோம்னா அது போகிற வழியில் இடையில இந்த தியத்தீரா என்ற ஊர் இருக்கிறது. இந்த ஊரில் ஒரு சபை இருந்துச்சு. இந்த சபையை குறித்து தான் இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். 18வது வசனத்திலே, தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வித்தியாசமாய் தன்னை வெளிப்படுத்துவதை 7 சபையிலே படித்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை வித்தியாசமாய் வெளிப்படுத்துவார்.
இந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிற விதத்தை 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், இரண்டாவதாக பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள், மூன்றாவதாக தேவகுமாரனாகிய நான் சொல்லுகிறதாவது என்று 18வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதத்தை உடையவர், தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்பதிலே நாம் புரிந்து கொள்வது எது? அவர் இந்த சபையில் பார்க்கிற காரியங்கள் அவர் விருப்பத்துக்கு மாறாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்றால் அவருடைய கண்கள் சபையிலே எந்த ஒரு காரியத்தையும் ஊடுருவி பார்க்கத்தக்க வல்லமையுடையது என்பதை இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, அவருடைய கண்களின் தன்மையை நாம் பார்க்கும்போது சுட்டெரிக்கும் வல்லமையுடையவராய் இந்த சபைக்கு தம்மை வெளிப்படுத்துவதை இந்த இடத்திலே நம்ம படிக்கிறோம். தேவன் பல வேளைகளிலே பல விதங்களிலே கர்த்தர் தம்மை சபைக்கு வெளிப்படுத்துகிறார். நம் நடுவிலே அல்லது தம்முடைய சபை நடுவிலே அக்கினியாய் அவர் சில வேளைகளிலே விளங்குவார். அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை அக்கினியாய் அவரிடமிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரும் கூட இதை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம். அவர், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அதுக்கு முன்பகுதியிலே நம்ம படிக்கிறோம், பிரியமானவர்களே, உங்கள் நடுவிலே சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய கண்கள் சபையின் காரியங்களை ஊடுருவி பார்க்கிறது, விசுவாசியின் காரியங்களை ஊடுருவி பார்க்கிறது, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை அவர் ஊடுருவி பார்க்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் எல்லா காரியங்களையும் ஊடுருவி பார்க்கிறது. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று எபிரேயர் 12:29 நாம் படிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். இப்படித்தான் இந்த சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, அவர் தன்னை வெளிப்படுத்துவது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம். பிரகாசமான வெண்கலம், வெண்கலம் என்றது உறுதிக்கு அடையாளமாக இந்த சபையிலே நடக்கிற தீங்கான காரியத்துக்கு விரோதமாக நியாய தீர்ப்பை அனுப்பும்படியாக அவர் எப்படி நிற்கிறாராம்? பிரகாசம் போன்ற வெண்கலம் போன்ற பாதங்கள் உடையவராய் இந்த சபையிலே அவர் வெளிப்படுவதை கவனிக்கிறோம். அவர் யார்? தன்னை குறித்து அவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய குமாரன், ஒன்றான மெய் தேவனாகிய அவருடைய குமாரனாக இந்த சபையிலே தன்னை வெளிப்படுத்துவதை இந்த பகுதியிலே கவனிக்கிறோம். இந்த சபையின் நற்காரியங்களை முதல்ல தேவன் சுட்டி காண்பிக்கிறார். கடைசியாக இந்த சபையில் இருந்த குறைவுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். இதனுடைய நற்காரியங்களாக ஆண்டவர் சுட்டி காண்பிப்பது 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம படிக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியையையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் முன்பு செய்த கிரியைகளிலேயும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஒன்று, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாவது, உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன். மூன்றாவது, உன்னுடைய ஊழியத்தை நான் அறிந்திருக்கிறேன். நான்காவது, உன்னுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். ஐந்தாவது, உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். ஆறாவதாக, முன்பு செய்த காரியங்களிலும் பின்பு செய்த காரியங்கள் அதிகமாயிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன்.
ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த 6 காரியங்களை சொல்லி பாராட்டுவதை இந்த பகுதியிலே படிக்கிறோம். இதை நம்முடைய ஜீவியத்திலே இப்பொழுது நாம் ஒவ்வொன்றையாக ஒத்து பார்ப்பது அவசியமானது. நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா சபைக்கும் சொல்லுகிற காரியம் அது. எபேசு சபை, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, லவோதிக்கேயா என்று எல்லா சபையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை மட்டும் எல்லா சபைக்கும் சொல்லுவாரு. அந்த காரியம் என்ன? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா சபைக்கும் சொல்லுவது உன்னுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் நான் அறிந்திருக்கிறேன். கிரியை என்பது என்ன? நம்முடைய வேலைகள், நம்முடைய ஒர்க்கு, தேவனுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, யாக்கோபு 2:21 நம்ம படிக்கிறோம். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். எதை எல்லாத்தையும் பார்த்தாரு? இந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டு பிரயாணமா போகிறான். பலி செலுத்துவதற்கும் இவர்கள் புறப்பட்டதற்கும் எத்தனை நாள் பிரயாணமா போனான்? 3 நாட்கள் பிரயாணமா போறான். ஆண்டவர் அவன் கிரியையை ஆரம்பத்திலே பார்த்துட்டு நான் சொல்ற மாதிரி தன் குமாரனை பலி செலுத்த புறப்பட்டு போகிறான் என்று அவனை இடையிலேயே தடுத்து நிறுத்தல. கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் பொறுமையா இருந்தார். அவனுடைய ஒவ்வொரு கிரியையுமே பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 நாள் முடிந்தது பிரயாணத்தில். ஒரு காலகட்டம் வந்தபோது தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருவான். நீங்க எல்லாரும் இந்த இடத்துல காத்துருங்க, நான் மட்டும் என்ன செய்கிறேன், இங்கேருந்து போயிட்டு நானும் குமாரனும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு அந்த வேலைக்காரங்களை பூரா நிறுத்திட்டு அவங்க 2 பேரும் மட்டும் போவாங்க. அதையும் ஆண்டவர் பார்த்தார். அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்கே கட்டைகளை அடுக்கினாங்க. அங்கே ஈசாக்கை தூக்கி அந்த கட்டை மேலே வைத்தான். அப்பொழுதும் ஆண்டவர் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தார். அவனுடைய கிரியைகள் ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இறுதியாக நடப்பது, அந்த பட்டயத்தை எடுத்து ஓங்கி அது வரைக்கும் அமைதியாக இருக்கார் பாருங்க. அவனுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். நம்முடைய கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 3:13 தன் கிரியைகளில் நல்ல நடக்கையினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை கவனிக்கிறோம். நம்முடைய கிரியைகள் இருக்கு பாருங்க, நம்முடைய கிரியைகளை நம்முடைய நல்ல நடக்கையினாலே அதை தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? காமிக்கணும். ஆண்டவர் இப்படி பார்த்து சொல்றாரு பாருங்க, உன்னுடைய கிரியைகள் ஒன்னொன்னையும் நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய காரியங்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் வசனம் 10வது வசனத்திலே படிக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்கள் கிரியைகளை பார்க்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வந்ததை கவனிக்கிறார். இப்பொழுது செய்து வருகிறதை பார்க்கிறார். தம்முடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பிக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து விடுகிறவர் அல்ல. ஒரு நாளும் அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. இந்த இடத்துல வசனம் 19வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இந்த சபைக்கு எப்படிப்பட்டதா இருந்துச்சு? முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருந்தது. பொதுவாக ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வரும்போது அதிகமாய் அந்த ரட்சிப்பின் அன்பை அவன் உணர்ந்தவனா இருப்பான். அந்த ரட்சிப்பின் அன்பை அவன் உணர்ந்து
தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவனுடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். ஒரு வாலிபர் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார், அவருடைய உறவினரும் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். இப்படி ரட்சிக்கப்பட்ட இருவரும் இணைந்து ஒரு நாள் இப்படி முடிவு பண்ணாங்க, நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்க, நம்ம 2 பேரும் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஜாதியில், நம்முடைய குலத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை, ஆனால் நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ என்ன செய்யலாம்? நம்ம எல்லாரும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் போவோம். நம்ம 2 பேரும் இணைந்து நம்முடைய உறவினர்கள் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அந்த வீட்டில் தங்கி அவர்களுக்கு இயேசுவை பற்றி நம்ம சொல்லுவோம் என்று இந்த வாலிபரும் அவருடைய உறவினர் இன்னொருத்தரும் புறப்பட்டு போனாங்க. ஒவ்வொரு வீடாக போய் தங்கினாங்க, இந்த இயேசுவை பற்றி சொன்னாங்க. இந்த இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலை, இருந்தாலும் இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை அவங்களுக்குள்ளே இருந்தது, பெரிய எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. தன்னுடைய வேலையை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவினர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் இந்த இயேசுவை பற்றி தெரியாத மக்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னு அவங்க புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச காலம் கழித்து அவங்க போய் செய்த அந்த ஊழியத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பும் வந்தது, ஏற்றுக்கொண்ட மக்களும் அங்கே இருந்தாங்க. இந்த ஊழியத்தை எப்பொழுது அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அதே ஊழியத்தை நானும் கூட செஞ்சேன். எப்படியாவது நான் ஊழியத்துக்கு வரணும்னு எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, அதற்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் பாருங்க. இந்த ரட்சிப்பை பெற்ற உடனே போய் வீடு வீடாக போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 மணி ஆயிடுச்சு, மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு பர்சனலாக ஒரு பெரியவருக்கு போய் சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க, வந்து சாப்பிட்டு போய் அப்புறமா போய் சொல்லுப்பாண்டாங்க. இதை ஒரு காலத்தில் எப்படியாவது ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறமா வேகமாக நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கிளம்பினேன். இந்த காரியத்தை நாம் எப்போ செஞ்சோம், எப்பொழுது ஆரம்பித்தோம்? நீங்கள் இதை போல பார்த்து செஞ்சிருக்கீங்களா? அப்போ செஞ்சதுக்கும் இப்போ உங்கள் ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ செஞ்சது அதிகமா, இப்போ செய்கிறது அதிகமா? தியத்திரா சபையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் நம்முடைய ஊழியத்தை. இந்த சபை எப்படி இருந்துச்சா? 18வது வசனத்தில் உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். 19ஆம் வசனத்தில் உன் அன்பையும் இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் முடியும் போது சொல்லுது, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் முன்பு செய்த கிரியையும் அவர் பார்க்கிறார், இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்றதையும் ஆண்டவர் பார்க்கிறார். முன்பு நீ என்ன செய்தாய் என்பதையும் அவர் பார்க்கிறார், இப்பொழுது ஆண்டவருக்காக என்ன செய்கிறாய் என்பதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. இதை அறிந்து நாம கிரியை செய்யணும். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் பார்க்கிறார். தேவனுடைய ஊழியத்தின் காரியத்தில் ஒருபோதும் நாம சோர்ந்து போய்விடவே கூடாது. முன்பு செய்த கிரியைகளை விட பின்பு செய்த கிரியைகள் எப்படி இருக்கணும், அதிகமாய் இருக்கிறதா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமானது. 2வது குறிப்பு, ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்றார் பாருங்க, உன் அன்பையும் அறிந்திருக்கிறேன். உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு சபைக்கு இப்படி சொன்னாரு, அது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்னாரு, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அந்த சபைக்கு சொல்லும்போது அப்படி சொல்றாரு. ஆனா இந்த சபைக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாரு? அந்த சபையை போல ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விடவில்லை, உன்னுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்கிறதை நாம பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேள்வியை கேட்டால் நீங்கள் அதற்கு சொல்லுகிற பதில் எப்படிப்பட்டதா இருக்கும்?
ஊழியம் செய்து கொண்டே இருந்த போதே ஒரு நாள் திடீர்னு பேதுருவை பார்த்து இப்படி கேட்பாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. பேதுரு சொன்னா, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொன்னான். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. பேதுருவிடத்தில் கேள்வி கேட்ட ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன் என்று அன்றைக்கு அந்த சபையை பார்த்து சொன்னவர் இப்பொழுது நம்மை பார்த்தும் அவர் நிச்சயமாக இந்த கேள்வியை கேட்பார். யோவான் 21 அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனங்களில் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த இடத்துல ஆண்டவர் கேட்பது என்ன? ஒரு கூட்டமான ஜனங்களை காண்பித்து ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? நம்முடைய கேள்வி எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆண்டவரே, உமக்காக அவங்க இப்படிலாம் இருக்காங்க, அவங்க அப்படிலாம் இருக்காங்க, நான் அப்படிப்பட்டவனா இல்லை, ஏதோ கொஞ்சம் போறேன் என்று இருக்குமா பதில்? இல்லை பேதுரு சொன்னது போல ஆம் ஆண்டவரே என்று நாம் சொல்லுகிறது போல நம்முடைய கிரியைகள் இருக்குமா? இவர்கள் எல்லாரையும் காமிக்கிறார் ஆண்டவர். இப்படி காண்பித்த அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு, இவங்க எல்லார விட நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அதிகமாய் அன்பா இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரை விட ஒரு வார்த்தை அதுல போட்டுக்கு பாருங்க, அதிகமாய். அதிகமாய் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டா, இல்லை ஆண்டவரே, அவங்கெல்லாம் அதிகமா இருக்காங்க, நான் ஏதோ கொஞ்சம் போறேன் ஆண்டவரே என்று அவன் பதில் சொல்லல. அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம் ஆண்டவரே. நம்முடைய அன்பை ஆண்டவர் அறிகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிகிறார். எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை தேவன் அறிகிறார். நம்முடைய அன்பை ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய அன்பை ஆண்டவர் அறிகிறார். நாம் அவருக்கு எப்படி அன்புள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நிச்சயமே அறிகிறார். ஆமாண்டவரே என்று அவன் பதில் சொல்லுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த வசனத்தில், சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் இரண்டாவது கேட்கிறாரு. முதல்ல இவர்களில் எல்லாரிலும் அதிகமாக அன்பா இருக்கிறாயா என்று கேட்டவர், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதற்கு அவன் சொன்னது, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். அடுத்த மூன்றாவது 17ஆம் வசனத்தில் திரும்பவுமாக, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிவார். நாம் எப்படி அவரில் அன்பு கூறுகிறோம் என்பதையும் அறிவார். நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டுமானால், ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டுமானால் அவருடைய அன்பை நாம் முழுமையாய் உணர்ந்தவர்களாக நாம் இருக்கணும். அப்பதான் அவரை நாம் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். அவருடைய அன்பை நாம் முழுமையாக அறிந்தவர்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் அவரை அதிகமாய் நாம நேசிக்க முடியும். அவர் உங்களை நேசித்ததின் உச்சக்கட்டம் எவ்வளவு? அவர் உங்களை நேசித்ததனுடைய பிதாவாகிய தேவன் உங்களை நேசித்ததனுடைய உச்சக்கட்டம் எது தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக இருக்கும்படி உங்களுக்காக ஒப்பு கொடுத்ததுதான். உங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் அவர் உங்களை நேசித்ததனுடைய உச்சக்கட்டம். அது இதை குறித்து யோவான் இப்படி சொல்லுவார். 3:16 சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்வார் அல்லவா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் என்னிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி
இன்னொரு இடத்துல யோவான் இப்படி எழுதுறார். இதே யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி எழுதுறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. இந்த ஆண்டவரிடத்திலே எங்கள் குடும்பம் வந்துராவிட்டால், எங்க வீட்டில் இருந்த அந்த சாபத்தினாலே, எங்க வீட்டில் இருந்த அது என்ன சாபம் தெரியல, அந்த சாபத்தினாலே என் கூட பிறந்த 5 பேரும் செத்து போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் பிழைச்சிருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவருடைய குமாரனை எனக்காக அனுப்பி நான் பிழைக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த சாபத்திலிருந்து என்னைக்கு எங்கள் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோ, அந்த சாபத்திலிருந்து அப்படியே வெளியே வந்ததுனால தான் நான் ஒரு ஆள் எங்கள் குடும்பத்தில் உயிரோடு இருக்கேன். எங்கள் அக்கா சாகும்போது 12 வயசு. அதுக்கு அது லேசாக எனக்கு தெரியும், கொஞ்சம் விவரம் தெரியும் எனக்கு. 12 வயசில் அது பேர் எஸ்தர். அதுக்கு முன்னாடி 2 ஆம்பளை பையங்க பிள்ளைங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 5 வயசு 4 வயசு 3 வயசுலாம் அப்படி தொடர்ந்து இறந்துருக்காங்க. ஒரு சாபம் இது. இப்போ 6வது நான் பிறந்திருக்கேன். என்னை வளர்க்கும் போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? பிறந்தோன்னு நினச்சிருப்பாங்க, இது வரைக்கும் பிறந்த பிள்ளைகள்லாம் ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே இருக்கு, இதை வளர்ப்போம், எப்போ சாகுமோ சொல்ல முடியாது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசுவிடத்தில் வந்தபோது அந்த சாபத்தை ஆண்டவர் விளக்கினார். இந்த வசனத்தில் போட்டிருக்கு, எப்படி நாம் பிழைத்தோம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்மை பிழைக்க வைக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த அன்பு தேவனுடைய அன்பு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவர் நமக்காக மரித்தார். எப்பொழுது தெரியுமா மரித்தாரு? ரோமர் 5:8 போட்டிருக்கு, அவர் நமக்காக மரித்தார். எப்பொழுது அவர் நமக்காக மரித்தார்? நாம நல்லவங்களா இருக்கும்போது அல்ல, நாம சிறந்தவர்கள் என்பதற்காக அல்ல, நாம பாவியா இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். இந்த உலகம் உன்னை பார்த்து இப்படி சொல்லும், இவரு நேற்று நீ கெட்ட ஊராளு, கெட்டவள், இன்றைக்கு நீ கெட்டவள், நாளைக்கு நீ கெட்டவள், நீ சரியில்லாதவ, நீ கெட்டு போனவ, நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ. உலகம் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்கும், இப்படியாய் பேசும். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் உன்னை பார்த்தாரு. உலகம் உன்னை கெட்டவள் என்று தீர்த்த போது, உலகம் உன்னை பாவி என்று தீர்த்த போது, உலகம் உன்னை சரியில்லாத ஒரு நபர் என்று தீர்ப்பு சொன்ன போது ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஒரு மாதிரியா சொல்லி உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா? உனக்காக நான் மரிக்கிறேன், உன்னுடைய எல்லா குறைவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை ஆண்டவர் நீதிமானாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். உன்னையும் அவர் பார்த்தார். எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்லி ஒதுங்கி போன நேரத்தில், பாவியாக இருந்தாலும் நம்மை நேசித்து நம் அருகாமையில் வந்து நம்மை தொட்டு தூக்கி அவருடைய இரத்தம் கொண்டு நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். முற்காலத்தில் எபேசியர் 2:3 போட்டிருக்கு, நம்முடைய மாம்சமும்
மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவப்படி நாம் நமது மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இந்த ஆண்டவரை நாம் நேசிக்க தயக்கம் காட்டவே கூடாது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்க அன்பு செலுத்த நாம் தயக்கம் காட்டவே கூடாது. 2 கொரிந்தியர் 5:4 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:4 5:14 இப்படி சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டவன் பவுல். அதுக்கு முன்னாடி அவன் செய்த காரியம் என்ன? சபையை துன்பப்படுத்தினவன், விசுவாசிகளை அடிச்சு துன்பப்படுத்தினவன். ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அந்த வஸ்திரங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கப்ப நானும் அங்க இருந்தேன்றான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஆளு. ஆனா ஆண்டவர் அவனை நேசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண ஆள் கிடையாது. சபையை துன்பப்படுத்தினவன், ஜனங்களை துன்பப்படுத்தினவன், விசுவாசிகளை துன்பப்படுத்தினவன், சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு துன்பங்களை உருவாக்கி கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட அவனையும் ஆண்டவர் நேசித்தார், ஆண்டவர் சந்தித்தார், அவருடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த அன்பை புரிந்து கொண்டு அவன் தான் சொல்றான் 2 கொரிந்தியர் 5:14 இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார். எப்படி? நம் மீது கொண்ட அன்பினாலே. நம் மீது கொண்ட அன்பினாலே. 1 பேதுரு 4:8 பவுல் சொல்லுவார்ல, பேதுரு சொல்லுவார்ல, 1 பேதுரு 4:8 சொல்லுவாரு, அன்பு திரளான பாவங்களை மூடியது. அந்த கிறிஸ்துவின் அன்பு திரளான பாவங்களை மூடியது. இந்த உலக மக்கள் எல்லாரும் நம்மை சரியில்லாதவங்க, கெட்டவங்க, ஒழுக்கமில்லாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம் மீது குற்றஞ்சாட்டி நம்மை ஒதுக்கி வச்சாலும் கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் வரும்போது அதை எதையுமே பார்க்காம என் இரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறேன் என்று நம்மை தூக்கி வைத்து கொண்டார். அவருடைய இரத்தம் கொண்டு நம்மை கழுவினார். இந்த அன்பை நீங்க ஒவ்வொருத்தரும் அறிந்தவர்களாக இருக்கணும். அப்படி அறிந்தால் நிச்சயமாய் இந்த அன்பினாலே உங்க இருதயம் பொங்கிக் கொண்டே இருக்கும். எல்லாரும் என்னை ஒதுக்கிய போதும் என்னை நேசித்த ஒருவர் உண்டு. எல்லாரும் என் மேல குற்றஞ்சாட்டி என்னை பகைத்தாலும் என்னை நேசித்த ஒரு தேவன் உண்டு. எனக்காக ஜீவன் கொடுத்த ஒரு ஆண்டவர் உண்டு. எனக்காக தம்மை தாமே சிலுவையிலே அர்ப்பணித்த ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி அவருடைய அன்புக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அவருடைய அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். 2 கொரிந்தியர் 5:4 சொல்லியிருக்கல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு. ஒருவேளை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தவங்களானா உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டத்தை அந்த பாக்கியராஜ் பிரதர் வீட்டு லயனில் ஒரு ஐயா ஒரு சின்ன, இப்போ ஆஸ்பத்திரி இருக்குன்னு நினைக்கிறேன், முதல்ல அங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க, இப்போ ஆஸ்பத்திரி ஏதோ இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரியா போட்டு வச்சுருந்தார் ஒரு ஐயா, ஒரு பெரியவர் அங்கே இருந்தார். ஒரு நாள் அது உள்ளே போய் பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்தலாமே என்று நினச்சேன். அப்பொழுது ஒரு சின்ன செட்டு வந்து இங்கே போட்டிருந்தோம் இந்த இடத்துல. அந்த நேரத்தில் அந்த இடத்த போய் பார்த்தேன். ஒரு 3 நாள் கூட்டம் வைப்போம் அப்படின்னு அந்த இடத்த வாடகைக்கு பிடிச்சி, ஒரு சின்ன ஹால், அது நீளமாக இருக்கும், இவ்வளவு நீளம் இருக்கும், இவ்வளோ அகலம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே ஒரு 3 நாள் கூட்டத்தை போட்டேன். அந்த 3 நாள் கூட்டத்தில் 2 பாஸ்டருங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தேன். ஒரு 25 வருஷம் இருக்கும் அது. அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல ஒரு பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்து
அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அனுப்பிட்டேன். நோட்டீஸ் எல்லாம் அடித்து அந்த கூட்டத்துக்கு அந்த காலுக்கு கொஞ்சம் வாடகை மட்டும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அதை வச்சு முதல் நாள் ஒரு பாஸ்டர் வந்தார். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போனோடனே என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுத்து அவருக்கு அனுப்புனேன். 2வது நாள் கூட்டம் வந்தது. 3 நாள் கூட்டம் அது. 2வது நாளும் 3வது நாளும் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அந்த நோட்டீஸ் கூட இன்னும் நான் வச்சுருக்கேன். அந்த நோட்டீஸு, அந்த அட்ரஸ் போட்டு அந்த நோட்டீஸு. அந்த 2 நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே 3வது நாள் இருந்த காணிக்கையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த 2வது நாள் பிரசங்கம் பண்ண அந்த பாஸ்டர் கையில் கொடுத்து விட்டேன். கொஞ்சம் காணிக்கை தான். அப்போ ஏதோ முடிஞ்சது கொடுத்து அனுப்புனேன். அதுக்கு பின்னாடி மைக் செட்டு வாடகைக்கு எடுத்தேன். அதுக்குரிய வாடகை காசெல்லாம் கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ அந்த கட்டடத்துக்கு வாடகைக்கு மீதி உள்ள காசு கொடுக்கறதுக்கு சுத்தமாக என்கிட்ட காசு கிடையாது. அப்போ இதை எப்படி நான் அந்த கூட்டத்தை ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் ஆண்டவர் எப்படியாவது தேவையை சந்திப்பார்ன்ட்டு அந்த கூட்டத்தை ஆரம்பித்தேன். கடைசியில் எல்லா கூட்டமும் முடிஞ்சிருச்சு. இருந்த காணிக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன். அந்த கட்டடத்துக்கு வாடகை கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் காசு தான். அது என்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. சுத்தமாக காசு இல்லாமல் போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, ஒரு காசுமே இல்லை. அப்பொழுது தான் சாமுவேல் பிரதரை கூப்பிட்டு, பிரதர் இங்கே வாங்க, ஒரு காசு கூட கிடையாது, ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எப்படியாவது அந்த கட்டடத்துக்கு வாடகை கொடுக்கணும். அதனால் ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. எங்கள் அம்மா அப்போ தான் இறந்துருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வெங்கல பாத்திரமெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையுமே. எங்கள் அம்மா இறந்தோடனே வீடே காலி பண்ணி சாமான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், சில வெங்கல பாத்திரமெல்லாம் இருக்குது, எங்கேயாவது போய் விற்க முடியுமான்னு பாருங்கள். அல்லது அந்த காலத்தில் வந்து அந்த பாத்திரங்கள்லாம் அடகு வாங்குவாங்க, எங்கேயாவது போய் விற்க பாருங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க பிரதர், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எப்படியாவது நான் வாடகை கொடுக்கணும் பிரதர் அப்படின்னு அந்த பானை இந்த பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு சாக்கில் போட்டு அவர்கிட்ட கொடுத்து, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க பிரதர், ஒன்று யாராவது அடகு வச்சாங்கன்னா போய் அடகு வச்சுட்டு வந்துருங்க, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, சாயந்தரத்துக்குள்ளே வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாத்திரங்கள்லாம் அடகு வச்சு, அவர் விற்றாரா அடகு வச்சாரான்னு தெரில, ஏதோ கொண்டு வந்து காசு கொடுத்தார். இந்த பகுதியிலே அப்படித்தான் நான் ஊழியம் செஞ்சேன். அப்படித்தான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் நான் இருந்தேன். இதை ஆண்டவர் பார்ப்பாரா இல்லையா? இதை ஆண்டவர் பார்த்தார். அப்பா, எனக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாமா நீ செய்ய ஆரம்பிக்கிற, இதெல்லாமா இப்போ சாமான் சட்டெல்லாம் அடகு வச்சா நீ செய்கிற அப்படின்னு ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் என்னுடைய தேவைகளெல்லாம் படிப்படியாக சந்திக்க ஆரம்பித்தார். அவர் சாயந்தரத்தில் ஒரு அமௌண்ட் கொண்டு வந்தார். அந்த காசை கொண்டு போய் அவர்கிட்ட போய் கொடுத்து அந்த வாடகையெல்லாம் கட்டினேன். ஒரு காலத்தில் அப்படித்தான் நம்ம ஊழியத்தை இந்த பகுதியில் செஞ்சேன். வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம், 5-6 பேர். வாடகை காசு கொடுக்க, வாடகைக்கு சைக்கிள் வாடகை கொடுக்க காசு இருக்காது. அந்த சகோதரர்கிட்ட, அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட சைக்கிளை பூரா நிறுத்தி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காணிக்க வந்த உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் வாடகையெல்லாம் செட்டில் பண்ணுவேன். இப்படித்தான் இந்த ஊரில் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தார். ஒருவேளை இதை நினைக்கலாம், ஏன் இதெல்லாம் செய்யணும், ஏன் இப்படியெல்லாம் செய்யணும் என்று எண்ணலாம். இப்பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 2 கொரிந்தியர் 4:14 பவுல் சொல்வார் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, இதுதான் அந்த காலத்தில் அவரை ஊழியத்துக்கு உந்தி தள்ளியது. யாரும் அவரை தள்ளல. அவர் அந்த நாட்களில் போய் பல இடங்களில் போய் ஊழியம் செஞ்சதுக்கு யாரும் போன்னு அவரை தள்ளவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பு அவரிடத்துல இருந்த ஒரே காரணத்தினால தான் அறிந்த தேசங்களில் இப்போ மாதிரி வாகன வசதி எதுவுமே இல்லாத காலங்களில், தொலைத்தொடர்பு வசதி எதுவுமே இல்லாத காலங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்ய தூண்டினது எதுன்னா, பவுலே சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. தியத்திரா சபையை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிந்திருக்கிறேன்.
மூன்றாவது சொல்றார் பாருங்க, உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். எனக்கு ஊழியம் இருக்கிறது, அது எனக்கு தெரியும். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றத புரிஞ்சு கை தூக்குங்க. நான் ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும், இது தேவனுடைய திட்டம், இது எனக்கும் தெரியும். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஊழியம் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா? எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஊழியம் பண்ணலாம். வாய் பேச முடியாத ஊமையா இருக்கிறவர்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறாங்க. அவர்களுக்கு உள்ளாக அவர்கள் நடுவில் போய் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ரெண்டு கண்ணுமே தெரியாதவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஒரு நாள் மதுரையில் பிரசங்கம் பண்ணிட்டு திருமங்கலத்தில் வந்து ஒரு பஸ் பிடிச்சி இங்கே வர்றதுக்காக ஒரு பஸ்ஸில் ஏறுறேன். திருமங்கலத்தில் ஏறுறேன், பெரியாரில் ஏறுறேன், திருமங்கலம் வரைக்கும். அந்த டவுன் பஸ்ஸில் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஏறி திருமங்கலம் இறங்கணும். கூட்டம் நிறைய கூட்டமாக இருக்குது. அதில் ஏறி எப்படியோ கடைசி பின்னாடி இருக்கிற சீட்டில் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். பின்னாடி இருக்கிற சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். கூட்டத்தில் பலர் அப்படியே ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பஸ்ஸில் ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றார் மேலே. அந்த கூட்டிகிட்டு வந்தவர் என் பக்கத்தில் இருந்தவர் அவரை பார்த்த உடனே எந்திரிச்சிட்டாரு. என் பக்கத்தில் அந்த கண்ணு தெரியாதவர் உட்கார்றாரு. நான் பார்க்கவே இல்லை அவரை, கண்ணு தெரியாதவர்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பக்கத்தில் உள்ளவர் பார்த்துட்டார் போல. உடனே அவர் எழும்பி அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு, நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு. அந்த கண்ணு தெரியாதவர் உட்காரும்போது இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு, என் பக்கத்தில் உட்கார்றவர். இப்போ அவர்கிட்ட நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? இயேசுவேன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு அந்த கண்ணு தெரியாதவர் அப்படின்ட்டு அவரை பார்த்து, நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் நான். அப்போ அவர் சொல்கிறாரு, மதுரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கண்ணு தெரியாதவங்களுக்காக ஒரு சர்ச்சு நடக்குது. கண்ணு தெரியாதவங்க சர்ச்சுக்கு போயிட்டு நான் வர்றேன். அங்கே ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவருக்கும் கண்ணு தெரியாது. அவருக்கு உதவியாக நான் இருக்கேன், நானும் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதவர் சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்ணு தெரியாதவங்களுக்கே ஒரு சர்ச் இருக்கான், கண்ணு தெரியாதவரே பாஸ்டராக இருக்காராம், இவர் அவருக்கு உதவியாளராக இருக்கேன்னு சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ திருமங்கலத்தில் இறங்க போகிறோம். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இங்கே பாரு, அந்த கண்ணு தெரியாதவர் எதுக்கு உன் பக்கத்தில் வந்து உட்கார வச்சேன்னு தெரியுமா? அவர் இப்போது ஒரு தேவையோடு இருக்கார். அந்த தேவையை நீ தான் இப்போ சந்திக்கணும். உன்கிட்ட இப்போ ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்க, அவங்க காணிக்க கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு தொகையை எடுத்து இந்த கண்ணு தெரியாதவருக்கு நீ கொடுன்ட்டார் ஆண்டவர், என்னோட பேசிட்டார். உடனே இறங்குற அந்த நேரம் வந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அதில் இருக்க ஆண்டவர் சொன்ன அந்த காணிக்கையை எடுத்து அவர் கையில் பாக்கெட்டில் வச்சு, ஒரு சின்ன காணிக்கை இருக்குது, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புனேன். இவர் பஸ்ஸை விட்டு இறங்கி அவருடைய ஊருக்கு போகிறார். போகும்போது அவர் என்ன பண்ணியிருப்பார், எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, நான் ஒரு தேவையோடு இருந்தேன், யார்கிட்டையும் நான் கேட்கவே இல்லை. ஆனால் அந்த பஸ்ஸில் வச்சு என் தேவையை நீர் என்ன செய்தீர், அப்படி தானே அவர் சொல்லியிருப்பார். அவருக்கு உதவி செய்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் எங்கேயாவது உட்காந்துருந்துருக்கலாம், ஆனால் என் பக்கத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாரு, உட்காந்துட்டார். இப்படிப்பட்டவர்களும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறாங்க, அவர்கள் தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். இப்படிப்பட்டவர்களும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் என்ன குறை வந்திருக்கு சொல்லுங்க பாப்பா? ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்ன தடை? சிலர் இப்படி நினைக்கிறாங்க, ஆராதனைக்கு போகிறதே பெரிய ஊழியம் பாஸ்டர், நான் ஆராதனைக்கு வர்றதே பெரிய ஊழியம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆராதனைக்கு நான் போகிறதே பெரிய ஊழியம், இதுக்கு மேலே எந்த ஊழியத்துக்காக கூப்பிட்டீங்க? அப்படித்தான் சிலர் இப்படி என்றாங்க. பைபிளில் போட்டிருக்கு, உன் கிரியை அறிந்திருக்கிறேன்
உன் அன்பை அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, உன் ஊழியத்தை அறிஞ்சிருக்கிறேன். உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கட்டளை இப்படி வருகிறது, புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இந்த கட்டளை யாருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அதை செய்யலாம். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அதை செய்யலாம். மதுரையில் ஒரு பாஸ்டர் கூட்டம் நடந்துச்சு. ஒரு பாஸ்டர் கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் போயிருந்தேன். திடீர்னு அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு டிஎஸ்பி உடைய அடையாளத்தோடு யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தார். டிஎஸ்பியுடைய அடையாளம், அவரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் டிஎஸ்பியாக தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாட்டு டயம். அந்த சாப்பாட்டு டயத்தில் சொன்னார், போலீஸ்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுறேன் நான், மதுரையில் இந்த இடத்துல டிஎஸ்பியாக இருக்கேன், ஆண்டவர் என்னை அந்த இடத்துல வச்சுருக்காரு, ஆண்டவருக்கான ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு, இப்போ இந்த பகுதியில் தான் பக்கத்தில் தான் ஒரு இடத்துக்கு வந்தேன், இங்கே ஒரு கூட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நாம் போய் ஏதாவது ஒன்றை கற்றுக்கிறலாம்னு வந்தேன், ஊழியத்தை குறித்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கிறலாம்னு வந்தேன் அப்படின்ட்டு சாப்பாட்டு டயத்தில் அதே யூனிஃபார்மோடே வந்திருந்தார். ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உருவாக்கி வருகிறார். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பிரசங்கத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இருக்கிற நீங்க உங்களால் எதை வேணாலும் நீங்கள் செய்ய முடியும், ஆண்டவருக்காக செய்ய முடியும். இங்கே வருகிற நீங்கள் எதுக்காக தெரியுமா வர்றீங்க? ஆவிக்குரிய உணவு உண்ணும்படியாக வர்றீங்க. மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உண்டு சந்தோஷமா இருக்கிற நீங்க ஆண்டவருக்காக போய் வேலை செய்யணும். சாப்பிட்டு ஒரு ஆள் வேலை செய்யாமல் இருந்தாலே அது அவருக்கு பெரிய வியாதி வந்துடும். அந்த வியாதி இங்கே இருக்கிற அநேகர்கிட்ட இருக்கு. அந்த வியாதி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமானது. பெரிய சபையிலுமே ஊழியம் செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் கொஞ்சம் பேர் ஊழியம் பண்ணுறாங்க. சபை பெருசாக இருக்கும். 1000 பேர் இருக்கிற சபையில் கூட ஊழியம் செய்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய கட்டளையை உணர்ந்து தேவ அன்பை ஒரு ஆள் உணர்ந்து கொண்டால் அவங்களால ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம அவங்களால இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவருக்காக ஊழியம் செய்வது. ஹல்லேலூயா. போதகர்கள் முழு நேர ஊழியமா இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே பகுதி நேர ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. போதகர் முழு நேர ஊழியக்காரர், ஆனால் விசுவாசிலாம் எப்படிப்பட்டவங்க? பகுதி நேர ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமானது. 4வது குறிப்பு என்ன? விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். பாரம்பரிய சபையிலே விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அம்மா கலைச்செல்வி அம்மாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நினைச்சேன் நான். வைக்கராஜ் பிரதர் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இவங்க 2 பேரும் தான் பாரம்பரிய சபையிலிருந்து வந்தவங்க. இத சபையானது மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் இருந்த சபை குருமார்கள் இதை சட்டமாகவே வச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு மரித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், அதையும் விசுவாசிக்கிறேன். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார், அதையும் விசுவாசிக்கிறேன். அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பார் என்றும் விசுவாசிக்கிறேன். இதை எல்லாத்தையும், இதுதான் விசுவாச பிரமாணம். இதை எல்லாத்தையும் பாரம்பரிய சபையில் ஒவ்வொரு ஆராதனையிலையும் எல்லாரும் அறிக்கையிடணும். இதை எதையும் அவங்க என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அப்படின்றதுக்காக சட்டமாகவே வச்சிருக்காங்க. விசுவாச பிரமாணம் இதுக்கு பேர்.
விசுவாச பிரமாணம் அந்த காலத்திலே வச்சிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 2:20 இப்படி சொல்லுவார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த வசனம் முடியும் போது இப்படி முடியும். கலாத்தியர் 2:20 வசனம் முடியும் போது எப்படி தெரியுமா முடியுது? விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். முதல்ல சொல்றாரு சிலுவையில் அறையப்பட்டேன், கடைசியில் சொல்றாரு பிழைச்சிருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டவன் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? சிலுவையில் அறையப்பட்டேன், கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், அப்படிதான் அவன் சொல்லுவேன். ஆனால் இங்கே சிலுவையில் அறையப்பட்டவர் எப்படி சொல்றாரு? விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். விசுவாசமுள்ள சபை, விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை, விசுவாசிக்கிறவனுடைய கிரியை, விசுவாசிக்கிறவனுடைய பார்வை, இது வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா விசுவாசிக்கிறவனுடைய பார்வையும், விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தையும், விசுவாசிக்கிறவனுடைய கிரியையும் வித்தியாசமா இருக்கும். அது மற்றவங்களை போல இருக்காது. விசுவாசிக்கிறவன் வித்தியாசமா நடந்துக்கிடுவான், விசுவாசிக்கிறவன் வித்தியாசமாய் வாழ்வான், வித்தியாசமாய் கிரியை செய்வான். மற்றவர்களால் அவன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆளாக தான் இருப்பான். இன்னைக்குமே நம்மை குறித்து பார்க்கும்போது உலக மக்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை குறித்து 1000 கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி முதல்ல கேட்பாங்க. எப்படி இவங்க இப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி இவங்க வாழ்கிறாங்க, எப்படி இவங்க இதை செய்கிறாங்க, எப்படி அதை செய்கிறாங்க, எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்மை குறித்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால இதை செய்ய முடியலையே, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க. பைபிளில் போட்டிருக்கு, ஆவிக்குரியவனை மாம்சத்துக்குரியவன் நிதானிச்சு பார்க்கவே முடியாது. அவனுக்கு ஆவிக்குரியவன் விசுவாசத்திலே வாழ்வான், விசுவாசத்திலே பேசுவான், விசுவாசத்திலே கிரியை செய்வான். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஊழியம் செய்வதற்கு கண்டிப்பாக என்ன தேவை? விசுவாசம் நிச்சயமாய் தேவை. நிச்சயமா விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், கூடாத காரியம். விசுவாசமாய் இருப்பது என்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று. அதுக்கடுத்து சொல்லியிருக்கு பாருங்க, உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். ஒன்று, உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன். இரண்டாவதாக உன் அன்பை அறிந்திருக்கிறேன். மூன்றாவதாக உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். நான்காவதாக உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். பொறுமை என்பது என்ன? பொறுமை என்பது என்ன? பொறுமைக்கும் எருமைக்கும் சம்பந்தம் பண்ணி பேசுவாங்க. கார்லேயோ பைக்லேயோ போகும்போது எவ்வளோதான் ஆரன் அடித்தாலும் சரிதான், அது எப்படி தான் போகும் ரோட்டில். ஐயோ இங்கே வேகமாக போகிறாங்க, நம்ம வேகமாக போவோம் அப்படின்னு போகுமா? அப்படி போகாது. அது நீ எந்த வேணாலும் போடா, நான் இப்படி தானே போவேன், என் ஸ்பீடு இவ்வளோதான் அப்படின்னு போகும். பொறுமை என்பது நம்முடைய பலவீனம் அல்ல, அது ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற ஆழ்ந்த நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன? கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் பண்ணுவார், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், கர்த்தர் எனக்காக எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். தேவை வருதா, கர்த்தரை நம்புங்க. பலவீனம் வருதா, கர்த்தரை நம்புங்க. உங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு மாதிரி நடத்துகிறாங்களா, தேவனிட சொல்லுங்க. எல்லாமே எதிராக நடக்குதா, இது எங்கே போய் முடியுமோ தெரியலேன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியத்தை ஒப்படைங்க. தேவனுக்காக அவர் கிரியை செய்யும்படி பொறுமையா இருங்க. அவர் அற்புதம் செய்யும்படி நீங்க பொறுமையா இருங்க. அவர் அருமையா காரியங்களை செய்வார், அருமையா காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் மேல நீ நம்பிக்கையா இருந்து அவர் மேல பொறுமையாய் நீ இருந்தீனா அவர் அற்புதமான காரியங்களை உனக்காக நிச்சயமாய் செய்வார். அப்படி பொறுமையாய் இருந்தால் இந்த சபை இந்த நற்குணத்தில் இருந்தது. அதனால தான் அந்த சபையை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, உன் பொறுமையையும் நான் அறிந்திருக்கிறேன். பொறுமையாக இருக்கிறவர்கள் அதி சீக்கிரமாக மற்றவர்களை குறை சொல்ல மாட்டாங்க.
மற்றவர்களே அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். பொறுமையா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் பண்ணுவதை நீங்கள் அறிவீர்கள். தாவீது சவுலை கொல்லுவதற்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிச்சு. சவுல் தாவீதை தேடிக்கொண்டே வருகிறான் கொல்லுவதற்கு. ஆனா தாவீதுக்கு சவுலை கொல்றதுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனாலும் ஒன்றை மனசில் நினைச்சிருந்தான், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா இருக்காரு சவுலு. இப்ப என் கையில் அவர் ஒப்பு கொடுக்கலாம், நான் அவரை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கர்த்தர் பார்த்து எதை வேணாலும் செய்யட்டும் என்று சொல்லி தாவீது பொறுமையா தப்பி தப்பி ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு காலகட்டம் வந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். தேவன் அவனோடு கூட இருந்து அற்புதம் செய்தார். தம்முடைய மகிமையை ஆண்டவர் விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார். தியத்தீரா சபை அன்புள்ள சபை, கிரியை நடப்பிக்கிற சபை, ஊழியம் செய்கிற சபை, பொறுமையான சபை. அது மாத்திரமல்ல, அங்க போட்டிருக்கு 5வது, முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள். முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதிதில் நீங்கள் செய்த கிரியை விட ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நீங்கள் செய்கிற கிரியைகள் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. இந்த சபைக்கு ஆண்டவர் இப்படி பண்றார். அந்த சபையை ஆண்டவர் பாராட்டுறார். கடைசியில 20வது வசனத்துக்கு இப்போது நாம் வருவோம். 20வது வசனத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 பாங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை பின்னாடி சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்தவங்க உங்கள இருக்காங்க, எப்படி ஏற்பட்டவங்க உன்கிட்ட இருக்காங்கன்னு சில குறைகளை அந்த சபைக்கு சுட்டி காண்பிக்கிறார். தேவன் நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அம்மா, நம்ம குறைகளை நமக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார்னா ஒரே ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல ஒன்னே ஒன்று, நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்று அர்த்தம். அவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் குறைகளை சுட்டி காண்பிக்கிறார். குறைகளை சுட்டி காண்பிக்கிறவர் இன்னும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்று அர்த்தம். உங்களை அவர் நேசிக்காவிட்டால் உங்களை ஒரு குறையும் அவர் கண்டுக்கவே மாட்டார், எப்படி வேணாலும் போன்னு விட்டுருவார். ஆனால் நம்முடைய குறைகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஊழியத்திலே என்னை ரொம்ப கண்டிச்சு ரொம்ப சுட்டி காண்பித்து வந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அந்த நேரத்தில் என்னுடைய ரொம்ப சின்ன வயசுல அவர் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் எனக்கு சொன்னது ரொம்ப கடினமா இருந்துச்சு. எனக்கு அந்த ஊழியக்காரர் என்னை நடத்தின விதம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி சொல்லிடுவாரு. அந்த நேரத்தில் அது எனக்கு சந்தோஷமா தெரியல. ஆனா பிற்காலத்தில் நான் அறிந்து கொண்டேன், இதெல்லாம் அவர் சொல்லிராவிட்டால் நம்ம தவறான காரியத்தை செஞ்சிருப்போம். இதெல்லாம் எவ்வளவு தவறானதை நாம செஞ்சிருக்கோம். அந்த மனுஷன் நமக்கு இதெல்லாம் சுட்டி காமிச்சு நம்மளை கொண்டு வந்திருக்காரே என்று சொல்லி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, நீங்கள் தேவன் உங்களை ஆண்டவர் நேசித்தால் சில வேளைகளில் ஆண்டவர் உங்களை உங்கள் குறைகளை திருத்துவார், உங்களை எச்சரிப்பார், உங்களுக்கு புத்தி சொல்லுவார், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவார். இது எல்லாமே எதுக்காக? அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட குறைகளை சுட்டி காண்பித்து என்னை திருத்துகிறார். அப்படி திருத்தின பாஸ்டர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். வெளியில் இருக்கிறவங்க எங்க பாஸ்டரை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்க. ஐயோ, அந்த சபைக்கு போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த சபைக்கு போறீங்க, அவர் பயங்கரமான ஆள்ல, பயங்கரமான ஆள்ல. என்ன பயங்கரம் தெரியுமில? காலைல 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும் முழங்காலே நிப்பாரு.
விசுவாசிகளையும் அப்படி நிற்கணும்னு சொல்லுவார். இதெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, எப்படி அந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. கடினமாக பிரசங்கம் பண்ணுவார். இத்தனை மணிக்கு கரெக்டாக வரலைன்னா அப்படின்னு எடுத்து அடுத்து ஒரு சொல்லிப்புடுவார். அதெல்லாம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அப்படிலாம் சொல்லிப்புடுவார். இப்படிலாம் இல்லைன்னா எந்த ஒன்று சொல்லிப்புடுவார். பைபிளில் உள்ளது தான் அது. பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லிப்புடுவார். சர்ச்சில் இப்படிலாம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிப்புடுவார். ஒரு மாதிரியே சொல்லிடுவார். கொஞ்சம் கடினமான ஆள். அது மாத்திரமல்ல, எதெல்லாம் சொல்றாரோ அது எல்லாத்தையும் அவர் செஞ்சு காமிப்பார். அப்படி இருப்பார். அதனால தான் அவர் தைரியமாக மற்றவங்களெல்லாம் என்ன செய்வார், அந்த சபைக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னாலே ஐயோ அவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஆட்கள்கிட்டலாம் இருந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கண்டித்து உணர்த்தி போதித்து குற்றங்களை சுட்டி காண்பிச்சு சரியான வழியில நடத்தின தேவ மனிதர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏன் அவங்க அப்படிலாம் நடத்தினாங்க? ஏன் நடத்தினாங்க? இப்படிலாம் நடத்தினா காணிக்க நிறையா கொடுப்பாங்கன்றதுக்காகவா? எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள அவங்க தேறினவங்களா என்ன செய்யணும், நிலைநிறுத்தணும். அந்த ஒரே காரணம்தான். கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை தேறினவராக நிறுத்தும்படிக்குத்தான் இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் அவர் மூலமாக ஆண்டவர் செஞ்சார். இப்போ 8வது நான் படிக்கும்போது ஒரு ஆசிரியர், என்னோட பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுவேன், 8th படிக்கும்போது ஒரு ஆசிரியர் மதுரையிலேருந்து வருவார். எனக்கு வரலாறு ஆசிரியர் அவர். அந்த ஆசிரியர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொல்லி கொடுப்பாரு. 8வது படிக்கிற பையனுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சொல்லி கொடுப்பாரு. அவரே காசு செலவு பண்ணி மேப்பெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுப்பாரு. நான் அமெரிக்காவுக்கு போனதில்லை. அந்த வருஷத்தில் அமெரிக்கா தான் பாடம், வட அமெரிக்கா. அதில் உள்ள ஒவ்வொரு மலைகள், ஏரிகள், அதில் உள்ள பிரிவுகள் எல்லாத்தையும் 8வதுலேயே சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு. இப்போ நாங்கள் போட்டாலும் அந்த நாட்டை பற்றியான முழு விவரம் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒழுங்காக செய்யலைன்னா பயங்கரமாக அடிப்பார். பயங்கரமாக அடிப்பார். சில ஆட்களுக்கு, நம்ம பையங்களுக்கு இந்தியாவிலே தெரியல பாருங்க, நம்ம நாட்டை பற்றியே தெரியல. குறிப்பாக ஒரு வாலிப பையன்ட்ட கேட்டேன், ஜனாதிபதி யாருப்பான்னு கேட்டேன். யாரும் தெரியல அப்படின்னு முடிக்கிறார். வாலிப பையன் அப்படி தான் இருக்காங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க. ஆனால் அப்போ அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பொழுது அது எப்படி இருந்திருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் பிற்காலத்தில் வரும்போது ஆண்டவரே அவங்க மூலமாக இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிந்து கொண்டோம் நினைக்கிறோம். குறைகளை ஆண்டவர் சுட்டி காண்பிப்பதனுடைய முழு நோக்கம் என்னவென்றால், என்னை அவர் அதிகமாய் நேசிக்கிறார், எனவே அவர் குறைகளை சுட்டி காண்பிக்கிறார். இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாக்குத்தத்தமும் வசனம் 26 சொல்லப்பட்டிருக்கு. இந்த குறைகள் சுட்டி காண்பிப்பதை சந்தோஷமாய் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கான வாக்குத்தத்தம் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் கடைசி, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேலே அதிகாரம் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். வாக்குத்தத்தம் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும், என் கிரியைகளை கை கொள்ள வேண்டும், என் பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல அவனுக்கு அதிகாரங்களை நான் கொடுப்பேன். 89ஆம் சங்கீதம் 25வது வசனத்துக்கு வருவோம். 89வது சங்கீதம் 20வது வசனத்தை கூட படிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். 25வது வசனம் பாருங்க. இப்ப பாருங்கம்மா, 20 முதல் 25 வரையிலேயும் ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கு. 20ஆம் வசனத்திலே ஒரு மனுஷனை தான் கண்டுபிடித்ததாகவும் அவனை அபிஷேகித்ததாகவும்
அங்க போட்டிருக்கு. 25 வரும்போது எப்படி போட்டிருக்கு? அவனுக்கு ஆளுகை செய்கிறவனாக அவனை மாற்றுவேன். யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சா கர்த்தர் அவன் கையில அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே குறிப்பிட்ட நபர் தாவீது. அதுல 7 குறிப்பு இருக்கு. 1 20வது வசனத்திலே என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். 2வது என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அடுத்த வசனம், என் கை அவனோடு உறுதியா இருக்கும், அதாவது அவனை கைவிடவே மாட்டேன். 4வது சத்துரு அவனை நெருங்க விட மாட்டேன். 5வது என் கிருபை அவனோடு கூட இருக்கும். 6வது என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். 7வது அவனை ஆளுகை செய்யும்படி வைப்பேன். ஆண்டவர் உங்களை என்னையும் குறித்ததான பெரிய திட்டம் என்னவென்றால், நாம் இங்கே சாதாரணமான ஆளா இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய கையில அதிகாரத்தை தந்து ஆளுகை செய்யும்படியான ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதிகாரம் செலுத்த வேண்டுமானால், ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவன் கையில் அதிகாரம் இருக்கணும். இந்த சபையில் உள்ள விசுவாசிக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? தியத்திரா சபைக்கு ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் எவனோ அவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை அவன் கையிலே தருவேன். ஆண்டவர் செய்த இந்த அற்புதமான கிரியைகளை, இந்த சபையின் வாக்குத்தத்தங்களை, இந்த சபையின் ஊழியத்தை, இந்த சபையின் குறைவுகளை இந்த இடத்திலே ஆண்டவர் சுட்டி காண்பித்து நடத்துவதை இந்த இடத்திலே படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் குறித்து தியானித்து நம்முடைய சபையோடு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அவைகளை சிந்தித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய முகத்துக்கு நேராக நாம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த சபையை கொண்டு எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தியத்திரா சபை உமக்காக கிரியை நடப்பித்த சபை. தியத்திரா சபை உமக்காக ஊழியம் செய்த சபை, உமக்காக அன்பு செலுத்திய சபை, உம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்த சபை, பொறுமையாயிருந்த சபை. அப்படி இருந்தபடினால், அப்படி இருந்தும் சில குறைவுகளும் அந்த சபையில இருந்தது. அந்த குறைவுகளை நீர் சுட்டி காண்பித்தீர். அந்த சபையை நீர் நேசித்தது போல எங்களையும் நீர் நேசிக்கிறீர். எங்களை நேசிக்கிறபடினால் எங்கள் குறைவுகளையும் நீர் சுட்டி காண்பிக்கிறீர். இந்த இடத்துல இருக்கிற எங்க எல்லாரையும் உம்முடைய அன்பினாலே மீட்டுக் கொண்டீர். உம்முடைய அன்பினாலே ரட்சித்தீர். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் தந்தீர். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள இன்னும் நாங்கள் வல்லவர்களாக வாழும்படி அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் படித்து பார்க்கும்போது இந்த சபையில் இந்த நற்காரியங்களையும் குறைவுகளையும் அறிந்து எங்க சபை உமக்கு பிரியமாய் வாழும்படி இன்றைக்கு எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற எங்க எல்லாரையும் உடைய அன்பினாலே மீட்டுக் கொண்டீர். உடைய அன்பினால் எங்கள் இருதயம் நிரம்பினதா இருக்கணும். உமக்காக அந்த அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்ய எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நின்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய இரக்கமும் கிருபையும் தயவும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.